காமி தெரியுது. தெரியுது. உங்களோட பேர் எப்படி? ஆ, சுஹைப். சுஹைப். கடைசியில பியா யூஸ் பண்ற அப்படியா? ஆ ஆ வயசு எத்தனை எத்தனை வயசு? 13. 13. கிரேட் 7 அப்படியா? ஆ ஆ 7. ஓகே. 8 படிக்கிறேன். 8. 8ஆ 7ஆ? 8 8 8. 25க்கு 8 அப்படியா? 2025 2025க்கு நீங்க வந்து கிரேட் 8 அப்படியா? ஆம். ஆ நல்ல. இல்ல இல்ல, ஆ, ரன்னிங்ல இருக்கேன். ரன்னிங்ல இருக்கிறீங்க. 8 படிக்கிறேன். 8 ஆ படிக்கிறீங்க. ஹாஃப் தாண்டிட்டீங்க அப்படியா? ஆ ஆமாம். எஸ், ஓகே, குட். நல்ல. சுஹைப், நாங்கள் ஆரம்பமாக அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமி சார்பாக உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். மகளன் வசகலன் மர்ஹபன் பிக்கும். இது உங்களோட ஆ கிளாஸ் என்ற வகையில் இது ஒரு அறிமுகம் கிளாஸாக தான் அணிக்கும். போக போகத்தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சப்ஜெக்ட் போவோம். இன்றைய அறிமுக வகுப்புல நாங்கள் ஓகே. நீங்க எங்களை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும், எங்களை பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்ளணும், ஆ உங்களை பத்தியும் நாங்களும் ஆ கொள்ளணும். அதான் இன்றைய பாடத்துல முக்கியமான விஷயமாக இருக்கும். ஆஹ் ஆ நீங்க எங்க ஓத போனீங்க சுகப் இதுக்கு முன்னாடி? புரியல. இதுக்கு முன்னாடி நீங்க வேற ஆ எங்கேயாவது ஓதுறதுக்கு போய்க்கிறீங்களா? ஓதி பழகிக்கிறீங்களா? என்ன செஞ்சுக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி வந்து நாங்க வேற இடத்துல இருந்தோம். அங்க பக்கத்துல வந்து மதர்சால நான் ஓதுனேன். இப்ப ம். வந்து நாங்க வேற இடம் மாறி வந்ததுனால ஒரு 1 இயர் வந்து எங்களால ஓத முடியல. ஆஹா, ஆஹா. வீட்ல தான் இருக்கோம். அப்படியா? நீங்க அந்த 1 இயருக்கு ஆ முன்னாடி ஓதுனீங்க தானே? ஆ என்ன ஓதுனீங்க? குர்ஆன் பெரிய குர்ஆன் அப்படியா? 2ஆம் ஜுஸ் ஓதுனோம். எத்தனாம் ஜுது? ஆ ஆமா, 2ஆம் ஜுஸ் ஓதிட்டு இருந்தேன். 2 ஜுது ஓதிக்கிறீங்க. சரி, ஓகே, ஆ பிரச்சனை இல்லை. நான் உங்களுடைய ஸ்கிரீன்ல சில குர்ஆன் வசனங்கள் போட்டிக்கிறேன். உங்களுக்கு எப்படி ஓத தெரியுமோ வாசிக்க கூடாது. உங்களுக்கு ஓத தெரியுதா எப்படி? ஏதோ ஒரு சிஸ்டத்துல அந்த ஸ்டைல்ல ஓதுங்க பாப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإياك نستعين. أنعمت عليهم وامرأة حمالة الحطب. لا أعبد ما تعبدون. الذين إذا إذا استعلوا على الناس يستعفون. ஓகே, இதே போது பாவம் கொஞ்சம் படிக்க சொல்லி. إيلافهم رحلة الشتاء والصيف حتى زرتم المقابر. يع... يع... يومئذ يصدر الناس أشتاتا. السلام هي حتى مطلع الفجر. ஓகே, குட், நல்லா. ஜஸாக்கல்லா ஹைர் சுகாய். உங்களோட ஓதல் நல்ல மாஷா அல்லாஹ். ஓரளவுக்கு நீங்க ஈக்கிறீங்க. ஹைர், ஓகே. நாங்க இப்ப என்ன செய்ய போறோம் என்றால் எங்கட சிலபஸ்ல கேளுங்க. எங்கட சிலபஸ்ல உங்களை நாங்க எந்த இடத்துல இருந்து ஓத பழக்கிறது, உங்களுக்கு ஓல்டு ஓத தெரிஞ்சுக்குது. அப்ப உங்களுக்கு என்னத்தை நாங்க ஓதி தரணும், எதை நீங்க உங்களுக்கு தெரியும் எது தெரியாது தொடர்பாகத்தான் நாங்க இப்ப உங்களுக்கு சொல்லித்தர போறோம். கவனமா கேட்டுக்கோங்க. எங்களோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் என்று 3 லெவல் இருக்குது. ஓகேயா? ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன், எழுத்துக்கள் அறிமுக பகுதி. இரண்டாவது பகுதி எழுத்துக்கள் உச்சரிப்பு பகுதி என்று 2 பகுதி இருக்குது. அதுல அந்த எழுத்துக்கள் இன்ட்ரடக்ஷன் என்ற பகுதி, உச்சரிப்பு சாரி அறிமுகம் என்ற பகுதி தானே, அந்த பகுதி இரண்டு இன்னும் 2 பகுதிகளாக பிரியப்பட்டு எங்களோட சிலபஸ்ல இருக்குது. ஒன்று எழுத்தெழுத்தாக நாங்க தெரிந்து கொள்றது, சொற்கள் சொற்களாக நாங்க தெரிந்து கொள்றது. அல்ஹம்துலில்லாஹ் அந்த பகுதி உங்களுக்கு
பரிபூரணமாக நல்லாவே தெரியும். உங்களோட உச்சரிப்பு பகுதியை பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல உச்சரிப்பு பகுதியை பொறுத்த வரைக்கும் அது 3 பகுதிகளாக கொண்டிருக்கிறது. முதலாவது எழுத்துக்களாக உச்சரித்து பழகிறது. இரண்டாவது சொற்களாக உச்சரிக்கிறது. மூன்றாவது வசனங்களாக நாங்க உச்சரிச்சு ஒரு வசனத்தின் ஸ்டைல்ல வடிவத்துல ஓதி பழகிறது. அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் இந்த 3வது பகுதி ஃபர்ஸ்ட் லெவல்ல ஃபைனல் ஸ்டேஜ்ல இருந்து உங்களோட சிலபஸ் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தயார்படுத்தப்பட்டு நீங்க படிப்பிக்கிறதுக்கு உள்வாங்கப்படுவீங்க. முதல் 2 பகுதியும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு தெரியும் என்ற வகையில தான் நாங்க இந்த இடத்துல இருந்து உங்களை கொண்டு போறோம். உங்களுக்கு ஓத தெரியும், வசனங்களாக ஓதுறதுல சில பகுதிகள்ல பிழைகள் இருக்குது. அந்த பிழைகளைத்தான் நாங்க இன்ஷா அல்லாஹ் இங்க பார்க்க போறோம். சரியா? ஓகே. அதுக்கு பின்னாலதான் இன்ஷா அல்லாஹ் நாங்க தஜ்வீத் ரூல்ஸ் சட்டங்களை அல் குர்ஆனிய வசனங்களை பிராக்டிஸ் பண்றதுக்கு ஊடாக நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்க்கறதுக்கு இருக்கிறோம். அதனை தொடர்ந்துதான் 3வது லெவல் 3rd லெவல்ல நீங்க என்ன செய்வீங்க என்றால் அல் குர்ஆன பக்கமாக சூறாக்களாக ஓதுறதுக்கு நீங்க ஆரம்பிப்பீங்க. அது வரைக்கும் அல் குர்ஆனிய வசனங்களை தான் நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். ஆனா ஒரு குர்ஆன் சிஸ்டத்துல பக்கமாகவோ சூறாக்களாகவோ நாங்க ஓத மாட்டோம். எங்களுக்கு என்னென்ன வசனங்கள் தேவையோ அந்தந்த வசனங்களை மாத்திரம் நாங்க செலக்ட் பண்ணி அதுலதான் நீங்க ட்ரெயின் ஆகுவீங்க. 3வது லெவல்ல தான் உங்களுக்கு குர்ஆனுடைய ஸ்டைலுக்கு நீங்க போகலாம். அந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு 2 தெரிவுகள் இருக்குது. ஆப்ஷன் ஒன்று இஜாசா என்ற ஒன்று இருக்குது, ஹிஃபுல் என்ற ஒன்றும் இருக்குது. உங்களுக்கு ஹிஃபுல் என்றா தெரிஞ்சிக்கும், அப்படித்தானே? இஜாசாண்டா என்னன்னு தெரியும்? தெரியாது. இஜாசாண்டு சொன்னா சுருக்கமாக சொல்லிட்டால் இன்றைய காலத்துல எங்கட கையில குர்ஆன் 2 மெத்தட்ல வந்துக்குது. ஒன்று ரிட்டர்ன் எழுதப்பட்டு தொகுக்கப்பட்டு டைப் பண்ணப்பட்டு பிரிண்ட்ல இருக்குது. இன்னொன்று முறை என்ன, அல் குர்ஆன் வாய் மூலமாக சரியான உச்சரிப்போட நகர்த்தப்பட்டு கடத்தப்பட்டு வந்திக்குது. சரியா? வாய் மூலமாக கடத்தப்பட்டது ஒருத்தர் இன்னும் ஓதி காட்டுவார், இன்னும் ஓதி காட்டுவார். இப்படித்தான் கடைசியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி கொடுத்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா ஓதி கொடுத்தது என்று சொல்லி பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்றே இருக்குது. அதனால எங்கட அகாடமியில கலந்து கொண்டு அல் குர்ஆன அதற்கே உரிய அமைப்புல விஷயம் எல்லாத்தையும் மிக தெளிவாக படிச்சு பிராக்டிஸ் பண்ணி பழகி 3வது லெவல்ல முழு குர்ஆனையும் அந்த ஓதி பழக வேண்டிய ஓத வேண்டிய முறையில சரியான முறைக்கு ஓதி பழகினால் நீங்க அதுல தேர்ச்சி பெற்றால் ஸ்பெஷல் ஆகினால் உங்களுக்கும் நாங்க என்ன செய்வோம் என்றால் அத்தகைய ஒரு சர்டிபிகேட் ஒன்று தருவோம். அந்த சர்டிபிகேட்டுக்கு பெயர் தான் இஜாசா. அந்த சர்டிபிகேட் எப்படி இருக்கும் என்றால் உங்களோட பெயர் சர்டிபிகேட்ல இறுதியாகவும், அவங்களுக்கு யார் ஓதி தாராங்களோ அவங்களோட பெயர், அவங்களுக்கு யார் ஓதி கொடுத்தாங்களோ அவங்களோட பெயர், அவங்களுக்கு யார் ஓதி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பெயர், இப்படி இறுதியாக அந்த லிஸ்ட்ல அல்லாஹுடைய பெயர் வரைக்கும் அது துவக்கப்பட்டதாக இருக்கும். இதுதான் இஜாசான்னு நம்ம சொல்லிருக்கோம். விளங்குதா? எஸ். ஓகே. அடுத்தது நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமியில டார்கெட் விஷன் மிஷன் இருக்குது. எங்க டார்கெட் என்னன்னு சொன்னா குர்ஆன சரியான உச்சரிப்போட அடிப்படையான சட்ட விதிகளோட உங்கள்கிட்ட இருக்கிற இயல்பான குரலோசையோட குர்ஆன பிழை இல்லாம இடையில திக்கி கொண்டு குழப்பங்கள் எதுவும் இல்லாம சரளமாக உங்களுக்கு ஓதி பழக்கிறது, சிம்பிளாக உங்களுக்கு ஓத பழக்கிறதா இந்த பாடத்துல இந்த அகாடமியில டார்கெட். இல்லைங்களா? நீண்ட காலத்துக்கான டார்கெட் என்றால் உங்களை போல தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு மத்தியில அல் குர்ஆன் எல்லாராலும் சரியாக ஓத பழகணும். எங்களோட ஜெனரேஷன், உங்களோட இந்த ஜெனரேஷன், இந்த பரம்பரை எல்லாரும் குர்ஆன சரியான உச்சரிப்பை ஃபாலோ பண்ணி ஓதணும் என்கிறது தான் எங்களோட நீண்ட காலத்துக்கான டார்கெட்.
இல்லைங்களா? ஆமீன். எனவே இது அல்ல ஆ எங்கட சிலபஸ்ல துவா பாடமாக்குறதோ, ஹதீஸ் ஒண்ட பாடமாக்குறதோ, தஃப்சீர் ஒண்ட படிக்கிறதோ, குர்ஆன்ட விளக்கம் ஒன்று படிக்கிறதோ எதுவும் நடக்காது. நீங்க வருவீங்க, உங்களோட ஓகே. ஒப்புதலை நீங்க சரி செய்வீங்க, போவீங்க. சரியா? ஆ இது முக்கியமான விஷயம். எங்கிட்ட ஆ மக்கள் முழு குர்ஆனையும் ஓதி முடிச்சா அவரு என்ன செய்யலாம்? சர்டிபிகேட் எடுத்துட்டு போயிடலாம் அல்லது ஓதத்தை என்ற அர்த்தம் அல்ல. எங்களுடைய சிஸ்டத்துல சரியான ட்ரெக்ல போனா மட்டும்தான் அவரால குர்ஆன்ல எந்த பக்கத்தை திறந்தாலும் ஓத கேட்டு முடியும் இடத்துக்கு போகலாம். விளங்கினா? உஸ்தாத் சரியா விலங்கல்ல எது விலங்கல்ல இது விளங்கின? கடைசியா நீங்க சொன்ன 2 விலங்குல உஸ்தாத். ரெண்டு விலங்கல் அப்படியா? ஆ ஒன்று குர்ஆனை தவிர எங்கள்கிட்ட வேற ஒரு சப்ஜெக்டும் இல்ல, அது விளங்கினா? விலங்கு. விளங்கின. ரெண்டாவது, குர்ஆன் அப்படியே எங்கிட்ட ஆ ஓதி முடிச்சா நீங்க உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியும் என்றது எங்கட அர்த்தம் அல்ல. குர்ஆன்ல அப்படி ஒன்று விஷயமே ஆ இல்லை. இப்ப எங்களுக்கு அந்த ஆ சிஸ்டத்துல நீங்க எதெல்லாம் படிக்கணுமோ படிச்சு ஆ முடிச்சால் இன்ஷா அல்லாஹ் உங்களால குர்ஆன்ல விரும்பிய பக்கம் உண்ட நீங்களாகவே ஓதுறதுக்கு நீங்க ட்ரெயின் ஆவீங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அடுத்தது அல்லாஹ். நீண்ட காலத்துக்கு பெரிய ஒரு லாங் டேர்முக்கு நீங்க எங்கள்கிட்ட இருந்து கொண்டு குர்ஆனை ஓதி பழகணும் என்றது அப்படியான விஷயம் ஒன்றும் அல்ல. நீங்க எந்த அளவுக்கு ஓகே. குயிக்கா குர்ஆனை ஓத பழகிட்டு எங்கள்கிட்ட புரியுது. இருக்கணும், இந்த அளவு தூரம் நீங்க மூவ் ஆகணும். உங்களுக்கு பின்னால் நிறைய பேர் எங்கள்ட்ட இதுல வெயிட்டிங்ல இருக்கிறாங்க, அவங்களும் கலந்து கொள்ள வேண்டி இருக்குது கிளாஸ்ல. சரி. அதே ஆ போல உங்களை போல மாணவர்கள் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் மாத்திரம்தான் இதுல கலந்து கொள்ளணும் என்று கேட்டால் அப்படியும் அல்ல. இது ஆ ஏஜ் அன்லிமிட். வயதுல ஒரு லிமிட் ஒன்று இல்லை. விரும்பியவங்க எத்தனை வயது ஆயினாலும் இந்த அகாடமியில கலந்து கொண்டு குர்ஆனை ஓதுறதுக்கு படிச்சுட்டு போகலாம், படிச்சு ஓதி பழகலாம். ஆனா ஓகே. இதுல இன்னும் சில விஷயங்கள் இருக்கிற சுகைப், இது உங்களுக்கு ஒரு விஷயங்கள் ஒன்று. நீங்க கிளாஸுக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு ரெடி ஆகிக்கணும். உங்களோட ஓகே. கிளாஸ் 8:40 என்றால் ஃபார் எக்ஸாம்பிள் 8:35க்கு நீங்க உங்களோட லிங்க்ல ஜாயின் ஆகி இருக்கணும். உங்களோட டிவைஸ்ல சார்ஜ் ஓகே. நெட்வொர்க் சார்ஜ், மைக்ட செட்டிங், இப்படி எல்லாத்தையும் சவுண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்குதான்றலாம் நீங்க பாத்துக்கணும் மைக்ல. மூணாவது, உங்களோட டிவைஸை ஆ நீங்க உங்களோட போனோ லேப்போ கையில வச்சுக்கொண்டு கிளாஸுக்கு வரக்கூடாது. ஸ்டாண்ட் பையா ஒரு இடத்துல வச்சுட்டு தான் ஓகே. நீங்க கிளாஸுக்கு வரணும். ஃபோர்த் ஒன், நீங்க இருக்கிற இடம் ஓகே. சைலண்ட் ஆயிக்கணும், கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு ஈஸி ஆயிக்கும். உங்களுக்கு லீவ் தேவைன்னா நீங்க லீவ் எடுக்கலாம் வித் பெர்மிஷன். ஆ சரியா? எப்படி பெர்மிஷன்? ஆ அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்படித்தான் எனக்கு இன்றைக்கு லீவ் ஒன்று தேவைன்னு சொல்லி நீங்க இன்ஃபார்ம் பண்றதுதான் உங்களுக்கான பெர்மிஷன். நீங்க இன்ஃபார்ம் பண்ணாம லீவ் எடுக்க இயலாது, ஆ கட்டாயம் இன்ஃபார்ம் பண்ணணும். ஆ அடுத்தது உங்களோட ஹோம் ஒர்க் இருக்குது. அதான் நாங்க சரிங்க. கிளாஸ்ல படிச்சு கொண்டு போற நேரத்துல உங்களுக்கு அதை பத்தி நாங்க நிறைய பேசுவோம். ஹோம்ஒர்க் கட்டாயம் செய்யப்படும். அதுக்கு நாங்க ஓகே. நேரங்கள் தந்திக்கிறோம். ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருந்தால் நாளை நாள் உங்களுக்கு கிளாஸ் இல்லாமல் இருக்கும். நாளை மறுதினம் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அப்ப நாளைய டேட்ல தான் நீங்க அந்த ஹோம்ஒர்க்கை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி வீட்டில இருந்து எங்களுக்கு செஞ்சு அனுப்ப வேண்டி வரும் இன்ஷா அல்லாஹ். சரிங்க உஸ்தாத். ஓகே. அடுத்தது முக்கியமான விஷயம் என்றால் எங்களோட கிளாஸ்ல ஒரு சப்ஜெக்ட் நாங்க 3 மெத்தட்ல உங்களுக்கு நாங்க தருவோம். ஃபர்ஸ்ட் நாங்க கிளாஸ்ல அந்த விஷயத்தை படிப்போம். ரெண்டாவது, அதிலிருந்து சமரி பண்ணி ஒரு ஹோம் ஒர்க் கொண்டு உங்களுக்கு தருவோம், நீங்க செல்ஃபா பிராக்டிஸ் பண்ணுவீங்க. சரி. மூன்றாவது, அந்த ஹோம் ஒர்க் அடுத்த வகுப்பினுடைய புதிய வகுப்பினுடைய ஸ்டார்டிங்ல நாங்க அதை பத்தி கட்டாயம் ஃபுல்லாவே மீட்டி கொண்டு ரிவிஷன் பண்ணி கொண்டு தான் நாங்க புதிய சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். சரிங்க உஸ்தாத். ஓகே, குட். அடுத்த முக்கியமான விஷயம் வெயிட்டிங் பீரியட். அப்படின்னா என்னென்றால், இப்போ உங்களோட கிளாஸ் இன்னைக்கு 8:40 என்று தந்துக்கிறாங்க, அப்படிதானே? சரி, நீங்க 8:40 ஆகி ஜாயின் ஆகல, ஆமாங்க உங்கள்ட்ட உஸ்தாத். ஒரு ரிப்ளையும் வரலன்னு இருந்தால் உங்களோட லிங்க் என்ன செய்யும் என்றால் 8:35க்கு ஓப்பன் ஆகின லிங்க் 8:40 தாண்டி 45 தாண்டி 49 48 வரைக்கும் ஆக்டிவ்ல இருக்கும். ஓகே. 8:50 ஆயிட்டு நீ ஜாயின் ஆகல, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்றால்
உங்களோட லிங்க் ஆட்டோமேட்டிக்கலாக இன்வெலிட் ஆயிடும், இன்ஆக்டிவேட் ஆயிடும். அதுக்கு பின்னால எங்களுக்கு கிளாஸ் செய்யற எங்களுக்கு உங்களோட லிங்க்ல போய்த்துட்டு ஜாயின் ஆக முடியாது. நீ என்னதான் வந்து சென்னாலும் எங்களுக்கு ஒன்றும் செய்யலாது. அது வந்து ஆட்டோமேட்டிக்கலா சிஸ்டத்துல இருக்குது. அப்படி அந்த லிங்க் திருப்பி டீஆக்டிவேட் ஆகினதை ஆக்டிவேட் பண்ணணும் என்றால் எங்கள் எட்மினுக்கு நாங்கள் அறிவிச்சு எட்மின் பேய்த்து அந்த லிங்கோட செட்டிங்கை மாற்றி இப்படியெல்லாம் பல வேலைகள் செய்ய வேண்டி வரும். அதோட இன்றைய நாளே முடிஞ்சு போய்த்திடும். எனவே சுருக்கமாக சொன்னால் உங்களோட டைமை நீங்க சரியாக அடையாளப்படுத்தி அந்த டைம்ல கிளாஸுக்கு ஜாயின் பண்றது முக்கியம். இல்லைங்களா? ஓகே. சரிங்க அகாடமிக் என்று சொல்லி 5 வகையான வெக்கேஷன் இருக்குது. வருடாந்தம் இந்த 5 தான் சரி ஒன்று ரமலானுடைய பெருநாளுக்கான 7 நாட்கள், ஹஜ்ஜி பெருநாள்ட 7 நாட்கள், ஒரு வருடத்தினுடைய இறுதி என்ற வகையில டிசம்பர் மாதத்தினுள்ளே 7 நாட்கள், மே டே மே 1 என்ற அந்த ஒரு நாள் லீவுடைய நாள், மீலாட் டே ரபியுல் அவ்வல் 12 செப்டம்பர் 5. இது 5 தவிர மொத்தம் 23 நாட்களை தவிர அடுத்த எல்லா நாட்களும் அகாடமி ஓபனா தான் இருக்கும். சரி, சுவைபுக்கு எங்கட யூடியூப் சேனல் சரிங்க பத்தி உஸ்தாத். தெரியுமா? தெரியும் உஸ்தாத். பாத்துக்கிறீங்களா? பாத்துருக்கோங்க உஸ்தாத். அப்ப இன்ஷா அல்லாஹ் இன்றையில இருந்து உங்களோட பேர்லயும் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்டு நீங்க கிளாஸ்ல கலந்து கொள்ற வீடியோக்கள் எல்லாமே அதுல அப்லோட் பண்ணப்படுது. இதுல ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம். ஏன் இந்த யூடியூப் சேனல் என்று கேட்டீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு எத்தனை கண் இருக்குது? ஆ 2 2. எத்தனை காது இருக்குது? 2 2. ஆனா எத்தனை வாய்க்குது? 1 ஏலாவே அப்படி 2 கண் இருந்தால் 2 வாய் 2 காது இருந்தால் 2 மூக்கும் கிட்டத்தட்ட 2 ஆயிருக்குது என்றால் ஏன் வாய் மட்டும் உண்டாயிக்கணும்? அப்படி கேளவே ஏசுவேல் ஏனது? அந்த கேள்விக்கான ஆன்சர் தான் எங்கட இந்த யூடியூப் சேனலினுடைய உருவாக்கத்துக்கு இதை நாங்க வச்சு கொண்டிருக்கிறதுக்கான இதுதான் காரணம். ஏனென்றா சரி சுஹைப், நாங்க ஆ உண்ட கபோதமா பார்க்கணும். ஒரு விஷயம் உண்ட மிக கவனமாக பார்க்கணும். அதுதான் சரி உஸ்தாத். 2 கண் இருக்குது. நுணுக்கமா பார்க்கணும். மிக 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 சரி நுணுக்கமாக ஒவ்வொன்றையும் கேட்கணும். ஓதுறத, சரி ஓதி பழகிறத, இன்னும் ஒருத்தர் ஓதுறத, நாங்க உங்களுக்கு ஓதி காட்டுறத, இந்த ரெண்டும் பார்க்கறதும் சரி கேட்கறதும் 2 மடங்கு இருந்தா தான் உங்களோட உச்சரிப்பு 1 மடங்கு சரி வரும், சரியா வரும். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. சரி உஸ்தாத். 2 ஆ மடங்கு நீங்க காதால கேட்டு கண்ணால பார்த்து நுணுக்கமாக பிராக்டிஸ் பண்ணினாதான் உங்களோட வாயின் மூலமாக வர உச்சரிப்பு 1 வீதமாவது சரி 1 மடங்காவது என்ன செய்யும், சரியாக வரும். எனவே சரி நீங்க சரியா நுணுக்கமா ஆ பார்க்கணும் என்றால், சரியாக நுணுக்கமாக கேட்கணும் என்றால், நாங்க உங்களுக்காக வேண்டி உருவாக்கிய ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு கிரவுண்ட் தான் இந்த யூடியூப் சேனல். யூடியூப். சரி, இந்த சரி சேனலை பொறுத்த வரைக்கும் இதை நீங்க பார்த்து ஹோம்ஒர்க் செஞ்சு கொள்ளையிலும். இன்றைக்கு நான் உங்களோட நிறைய விஷயங்கள் பேசிட்டேன், மறந்திருக்கும், பேசிட்டு பார்த்து நீங்க விளங்கி கொள்ளையிலும், உங்களோட பயிற்சிகளை செஞ்சு சரி கொள்ளையிலும். இப்போ உங்களுக்கு 13 வயசு. இன்ஷா அல்லாஹ் நீங்க 50 வயது 60 வயது தாண்டிய பின்னாலும் நீங்க குர்ஆன் படிக்கிறதுல ஏதாவது மறதிகள் வந்தால் திருப்பியும் எங்கட இந்த யூடியூப் சேனல்ல ரெக்கார்டிங்க்கு வந்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம், பார்த்துக்கொள்ளலாம். இன்னும் ஒரு கிளாஸுக்கு போகணும், திருப்பி படிக்கணும் என்ற அவசியம் உங்களுக்கு இருக்காது. இல்லைங்களா? சரிங்க அதே உஸ்தாத். போல விளங்கு உங்களுக்கு போல இப்ப நீங்க இன்னும் ஒருத்தர வீடியோ பார்த்தானே வந்தீங்க கிளாஸுக்கு, அதே போல அவங்களும் உங்களோட வீடியோக்களை பார்த்தும் பயன் பெற்றுக் கொள்ளலாம். ஆமீன். இதெல்லாம் எங்கட அகாடமியில கலந்து கொண்ட மாணவர்களோட பெயர்கள். கடைசியாக ஒரு கேள்வி, எங்களை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? யூடியூப் பார்த்தாங்க உஸ்தாத் தெரியும். யூடியூப் பார்த்து மட்டும்தான் தெரியும் அப்படியா? அந்த ஆமாங்க அந்த உஸ்தாத். நம்பிக்கையெல்லாம் கிளாஸ் ஜாயின் ஆகினீங்க அப்படியா? ஆமாங்க உஸ்தாத். சாதாரணமா எத்தனை வீடியோஸ் பார்த்துப்பீங்க? நிறைய பார்த்திருப்போங்க உஸ்தாத். நிறைய பார்த்துக்கிறீங்க. எவ்வளவு காலமா ஆ பாக்குறீங்க?
ஒரு ஒரு 1.5 இயர் இருக்கும் உஸ்தாத். அப்படியா? நீ ஆ. யூடியூப்ல எப்படி அடிச்சு தேடி எப்படி இருக்கிறாய்? ஜாயின்ட் ஆகுறது தெரியல. எப்படி ஜாயின் ஆகுறேன்னு நான் தெரியல. யதார்த்தமா பார்த்து வந்தது. எப்படி சேரணும்னு இத்தனை நாளா தெரியல உஸ்தாத். அதான். அப்படியா? இந்த ஓ சரி, ஆமாங்க நீங்க உஸ்தாத். சின்ன பிள்ளையில வீடியோ பாத்தீங்களா, பெரிய ஆக்கள வீடியோ பாத்தீங்களா, உங்களை போல உள்ள ஆக்கள வீடியோ பாத்தீங்களா? யார் கிளாஸ், எந்த கிளாஸ்ல வீடியோ கூட பாக்குறீங்க? ஆஹ் அம் அம்னா அப்படிங்கிற ஒருத்தவங்களோட வீடியோ பார்ப்போம் உஸ்தாத். நைஸ் மேன். ஓகே, நல்லா. ஆஹ் ஜிசாக்குமுல்லாஹ் ஹைர். உங்களோட கேள்விக்கு ஆன்சர் நல்லா. நாங்க உங்களுக்கு ஒரு பணி ஒன்று ஆ தான். இப்ப நீங்க பாருங்க, உங்களுக்கு அறிமுகம் இல்லாத, உங்களை பத்தியே தெரியாத ஒருத்தர் வீடியோ பார்த்து நானும் இதே மாதிரி பழகணும் என்ற ஐடியா எடுத்து நீங்க கிளாஸ்ல ஆ, ஜாயின் ஆகிட்டீங்க. இப்படிதானே? இப்ப நீங்க பாருங்க, நீங்க ஓதி ஆமாங்க பழகின உஸ்தாத். எல்லா நன்மையும் ஆமாங்க உஸ்தாத். நீங்க யாரை பார்த்து கிளாஸுக்கு வந்தீங்களோ அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஆனா அவங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. உங்களுக்கு அவங்க எந்த வகையிலும் ஹெல்ப் பண்ணல. ஆனா அவங்க ஆமா செஞ்சது என்ன? அவங்க எங்கட அகாடமியில ஆமா படிச்சு அந்த வீடியோ அவங்க ரெக்கார்டிங்க நாங்க அப்லோட் பண்ணதால நீங்க அவங்க இதை பார்த்து எங்க கிளாஸ் ஜாயின் ஆகிக்கிறீங்க. சரியா? எனவே ஆமாங்க எங்கட உஸ்தாத். அகாடமி பொறுத்த வரைக்கும், எங்கட அகாடமி சுமார் 6 வருடங்களை கிட்டத்தட்ட அடைஞ்சிச்சு. இந்த 6 வருடங்களும் எங்கட அகாடமியில சுப்ஹானல்லாஹ். ஓதி படிச்சுட்டு அவங்க குர்ஆன் அழகான முறையில ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிற டைம்ல அவங்கள்ட்ட யாராவது ஓ குர்ஆனை இப்படி நாங்களும் சரியா ஓதணும் என்ற ஆசையோட ஆர்வத்தோட கேட்கிறார்களுக்கு அவங்க வழிகாட்டி விட்டினாங்க. ஆ நீங்கள் இப்படி ஒன்று இதை போய் சேர்ந்துக்கோங்க என்று சொல்லி. இப்ப நீ கடைசியா ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்க தானே, வீடியோ பார்த்தோம் ஆனா இந்த வீடியோல எப்படி நாங்க கலந்து ஆமா கொண்டோம்னு சொல்லி விளங்குது இல்லைன்னு சொல்லி. இந்த உங்களோட அந்த ஆமா பிரச்சனைக்கு தீர்வாகத்தான் ரெண்டாயிரத்தி ஆ இருபத்தி அஞ்சுல இருந்து ஸ்டார்ட் பண்ற எல்லா கிளாஸ்ல எல்லா ஸ்லைட்லையும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் ஓ நாங்க ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்போ ஓ உங்களுக்கு அந்த மெசேஜ் இன்ஷா அல்லாஹ் நீங்க விரும்பிய ஆட்களுக்கு பாஸ் பண்ணலாம். உரியவங்க சரிங்க அந்த இதை பார்த்து கலந்து கொள்றதுக்கு ஆசைகள் ஆர்வத்தில் இருந்தால் கலந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் சரிங்க அகாடமியார் என்ன உஸ்தாத். செய்வாங்கன்றால் உங்களுக்கான லே அவுட், இது டெக்ஸ்ட் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஆஹ் சரிங்க உஸ்தாத். இன்ஷா அல்லாஹ் நீங்க தேவையான ஆட்களுக்கு நீங்க ஷேர் பண்ணலாம். ஆஹ் நீங்க ஒரு விஷயத்தை சரிங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். உங்களோட கிளாஸுக்கு பண ரீதியாக இருவர் உதவிகளை செய்றாங்க. உங்களோட உங்களோட உங்களுடைய கிளாஸை சரிங்க கண்டினியூ உஸ்தாத். கொண்டு போகிறதுக்கு. எனவே கட்டாயம் உங்களோட துவாக்கள்ல சேர்த்துக்கொள்ளணும். இதெல்லாம வேற என்ன சரி உங்களுக்கு டவுட் இருக்குதா? ஹோம்ஒர்க் எப்படிங்க உஸ்தாத் சென்ட் பண்றது? ஹோம்ஒர்க் எப்படி இன்ஷா அல்லாஹ் எப்படி உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு மெத்தட்ல ஹோம்ஒர்க் வரும். அந்த நேரம் ஓ உங்களுக்கு நாங்க சரிங்க சொல்லுவோம் எப்படி நீங்க எங்களுக்கு ஹோம்ஒர்க்கை டீல் பண்ணணும், எங்களோட எப்படி அந்த ஹோம்ஒர்க் நீ டீல் பண்ணி கொள்ளணும்னு சொல்லி ஹோம்ஒர்க்கை நான் உங்களுக்கு தார நேரத்துல நான் உங்களுக்கு சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். சரிங்க உஸ்தாத். நல்லமா, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் உங்களோட கிளாஸ் இன்ஷா அரேஞ்ச் பண்ணப்பட்டு உங்களுக்கு அறிவித்து உங்களுக்கு கிளாஸ் நடக்குமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.